கொஞ்சம் நல்ல கதை பேசிட்டு இரு. அங்க உன் மருமவ ஒரு வேலையும் செய்யாம நல்லா உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயோ கதை பேசிட்டு இருக்கா. உன் மருமவ வீடு தூத்தல, மாப்பு போடல, பாத்திரம் அண்டா கிடக்குது, ஒரு பாத்திரத்தையும் வளர்க்காம அப்படி குமிஞ்சு கிடக்குது. இந்த துணி இருக்கே அது ஒரு அம்பாரமா குமிஞ்சு கிடக்குது. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாமா. இங்க பாரு சில தாய், புது மருமன்னு சொல்லிட்டு உன் தலையில தூக்கி வச்சு ஆடாத, அப்புறம் உனக்கே அல்வா கொடுத்துருவா. பாத்துக்கோ. புது மருமவள தலைக்கு தூக்கி வச்சு ஆடினா அதுக்கப்புறம் உன்னை அவ கீழே போட்டு நசுக்கி விட்டுருவா. புது மரும விஷயத்துல பார்த்து எடுத்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப என் புது மருமவளை அதிகாரம் பண்ணி கைக்குள்ள வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பின்னாடி என் மருமம் என் பேச்ச கேட்கல, என்ன மதிக்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு என்கிட்ட குறை சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவ எங்கிட்ட இருக்கா எம்மா, அண்ணி அவங்க ரூம்ல தான் உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, அம்மா போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அன்னிக்காரிக்கு செம திட்டு இருக்கு. அடி கோல் முட்டி நாத்தனாரே, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? இரு என்னடி கேட்டு என் புது மாமியார பத்தியா? தங்கம் பத்திரமாத்த தங்கண்டி என் மாமியாரு. எங்க அம்மா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர